ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ரொடக்ஷன் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி பார்த்துருந்தோம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, எக்கனாமினா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸு, சரிங்களா. இட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். ஒரு பார்ட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வேறஸ் எக்கனாமி அப்படிங்கிறது இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பொறுத்த வரைக்கும் வித்தின் அ ஸ்பெசிஃபிக் ரீஜன், சரிங்களா. சஜஸ்ட் அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா கண்ட்ரியோட கண்டாம்பரரி டேர்ம்ஸ் அதை தான் வந்து சொல்லியிருந்தோம், சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்கனாமி அப்படின்னா தட் ரெஃபர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எக்கானமி பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எக்கானமி, கமாண்ட் எக்கானமி, மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பொருளாதாரத்தை வளர்ந்த நாடுகள். ஸோ மார்க்கெட் எக்கானமி அப்படிங்கிறது இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அன்ரெஸ்ட்ரிக்டட் காம்படிஷன் அமங் ப்ரைவேட்லி ஓன்டு என்டர்பிரைசஸ். அதாவது வந்து வளர்ந்த நாடுகள், யூஎஸ், யூகே மாதிரி வளர்ந்த நாடுகள் பின்பற்றக்கூடிய அந்த எக்கனாமியை வந்து மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கமாண்ட் எக்கானமி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனால், சரிங்களா, அதாவது அரசாங்க தலையீடில் வந்து அந்த உற்பத்தியை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரதை வந்து கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சட் எக்கானமி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா போத் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட், சரிங்களா, அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷனில் வந்து அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ஃப்ரீடமும் வந்து அந்த கேபிட்டல் அலோகேஷனுக்காக, சரிங்களா. அதை ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சோஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து பண்ணுறது வந்து மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் எக்கானமியில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் எக்கானமி, செகண்ட் ஒன் இஸ் கமாண்ட் எக்கானமி, அண்ட் தென் வந்து மிக்சட் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி இஸ் மிக்சட் எக்கானமி, சரிங்களா. வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில், இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் பின்பற்றக்கூடிய எக்கானமி we can call it as மிக்சட் எக்கானமி, சரிங்களா. ஸோ இதுதான் காலைல பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்ஸ்னால் என்ன, சர்வீஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். எக்கனாமிக் குட்ஸுங்கிறது, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் தட் ஃபுல்ஃபில் த ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். நுகர்வோரோட தேவை மற்றும் நுகர்வோர்னா நம்ம தான், நுகர்வோரோட தேவை மற்றும் பகிர்வு வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களை தான் பார்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. அதில் குட்ஸ்ன்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் கேன் பி சீன் அண்ட் டச்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம அதை பார்க்க முடியும், அதை வந்து தொட முடியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து பேப்பர், பென் சொல்லியிருந்தோம். வேறு சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங், மெடிக்கல் கேர் எக்ஸெட்ரா சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேனாட் பி ஸ்டோர்டு சர்வீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான் குட்ஸ் அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் குட்ஸு. ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் குட்ஸை பார்த்துருக்கோம். இந்த டைப்ஸ் ஆஃப் குட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரிவல்ரஸ் இல்லை ரிவல்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூடபிள், நான் எக்ஸ்க்ளூடபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்க்ளூடபிளில் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் குட்ஸ் வருது இதில், சரிங்களா. ப்ரைவேட் குட்ஸு. அந்த நான் எக்ஸ்க்ளூடில் பார்த்திங்க அப்படின்னா கமாண்ட் குட்ஸ் வருது. ஸோ காமன் குட்ஸ் வருது. அதாவது ஃப்ரெஷ் வாட்டரு, கோல், இதெல்லாமே வந்து இதை சொல்கிறாங்க. நான் ரெகுலேஷன்ஸில் பார்த்திங்கன்னா கிளப் குட்ஸ் வருது. அதாவது வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வைஃபை, டோல் ரோட்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எக்ஸ்க்ளூடபிளில். நான் எக்ஸ்க்ளூடபிளில் பப்ளிக் குட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு இதில் வருது. அதாவது என்ன, இந்த அதாவது ரைவல்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போட்டியாளர்கள்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரி. இல்லை காம்படிட்டர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இல்லை வந்து போட்டிக்குரிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம இதை வந்து சொல்கிறோம், சரிங்களா. அதாவது ரைவல்ரஸ் அப்படிங்கிறத அதுதான் சொல்கிறோம், ஒரு போட்டிக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் இந்த டைப்ஸ் ஆஃப் குட்ஸில், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நம்ம டீல் பண்ணுறோம். ஒன்று மைக்ரோ, இன்னொன்று மேக்ரோ, சரிங்களா. அது சிறிய பெரிய, வேறு ஒன்றும் இல்லை, மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஃபர்தர்லி we can classified into 2 types. எப்படி நம்ம வந்து எக்கனாமியை we can classified into 3 types அப்படியோ இந்த எக்கனாமிக்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம், அண்ட் another ஒன் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓகேங்களா, அந்த இதை சொல்கிறோம். ஸோ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
இதை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் என்டிட்டிஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் இதை வந்து டீல் பண்ணுறது தான், அனலைஸ் பண்ணுறது தான் வந்து மைக்ரோனா நமக்கு தெரியும். பொதுவாக சின்ன அளவிலான நம்ம இது சின்ன அளவிலான அந்த எக்கனாமிக்ஸ். சரிங்களா. மேக்ரோனா பெரிய அளவிலான எக்கனாமிக்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு முழுமையடைந்த அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. முழுமையடைந்தன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோங்கிறத இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மைக்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, அந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்னா, இந்த அதாவது சிறிய அளவிலான அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, கன்சியூமர் பிஹேவியரு, இண்டிவிஜுவல் லேபர் மார்க்கெட்டு, ஃபிம் தியரி, இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். ஸோ மேக்ரோ அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லிட்டோம். ஸோ எக்கனாமி அஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லிட்டோம். எக்கனாமி அஸ் அ பொருளில் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு முழுமையடைந்த இதை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்து மேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல கேஸ் ஸ்டடி எடுத்துக்கோம் அப்படின்னா, அக்ரிகேட் வேரியபிள் லைக் அக்ரிகேட் டிமாண்ட், நேஷ்னல் அவுட்புட் அண்ட் இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே வந்து வரும். சரிங்க, இதெல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேக்ரோ வேரியபிள்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இட் அசியூம்ஸ் தட் த மேக்ரோ வேரியபிள் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு. அந்த மேக்ரோ வேரியபிளை தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். சரிங்களா. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கமாடிட்டி இஸ் தி ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். சரிங்களா. இந்த எக்கனாமிக்ஸ் வி கேன் ஆல்சோ கால் இட் அஸ் ப்ரைஸ் தியரி. இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ப்ரைஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம கீவேர்டில் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா. ப்ரைஸ் தியரின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நம்ம குரூப் 1 எழுதும் போது நிறைய தடவை கேட்டிருக்கான். சரிங்களா. மைக்ரோவா மேக்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சரி, ஓகே. ஸோ இந்த பக்கம் மேக்ரோவை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ வேரியபிள் மீதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா. இதில் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது அக்ரிகேட், டிமாண்ட் அண்ட் சப்ளை. சரிங்களா. இந்த தியரி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் ஆல்சோ known as இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. இட் இஸ் ஆல்சோ known as இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி அப்படிங்கிறதான் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அப்போ எக்கனாமியை 3 வகையாக பிரித்தோம். ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்ஸை 2ஆக பிரிக்கிறோம். சரிங்களா. மைக்ரோ மேக்ரோன்னு பிரிக்கிறோம். ஸோ இதில் ப்ரைஸ் தியரின்னு எதை சொல்கிறோம்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸை சொல்கிறோம். இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரின்னு எதை சொல்கிறோம்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸை சொல்கிறோம். மேக்ரோனா எக்கனாமிக்ஸ் ஹஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முழுமையடைந்த பொருளியல். சரிங்களா. முழுமையடைந்த அந்த பொருளாதாரம். சரிங்களா. அப்படி கூட நம்ம வந்து அதை சொல்லலாம். சரிங்களா. முழுமையடைந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். சரி, ரைட்டு, ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லிட்டேன் இங்கேயே என்ன சொன்னேன் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் மேக்ரோ வேரியபிள். சரிங்களா. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் மைக்ரோ வேரியபிள். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறக்கூடாது. என்னடா மாற்றி கீதி போட்டு தப்பாக டைப் பண்ணிருக்கான்னு நினச்சிடக்கூடாது. சரிங்களா. இந்த வேரியபிள் தவிர மற்ற வேரியபிள் எல்லாம் கான்ஸ்டன்ட். இதில் இந்த வேரியபிள் தவிர மற்ற வேரியபிள்லாம் கான்ஸ்டன்ட். சரி, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது இண்டிவிஜுவலுக்கானதுங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ இது வந்து ஒரு முழுமையடைந்த, அதாவது ஒரு ஹோல் கண்ட்ரிக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸுக்கும் அந்த எக்கனாமியில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாமே. சரிங்களா. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்பான். சரிங்களா. நம்ம வந்து எக்ஸாமில் யூபிஎஸ்சியில் நம்ம மெயின்ஸில் வந்து இந்த இடத்துல தான் நான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா. கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். அதையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். தியரியில் எஸ்ஏயில் அதை இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா. இதில் வந்து என்ன கேட்பான்னா செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரிங்களா. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது வந்து என்னென்ன செக்டார்ஸ் வந்து இருக்குது, அந்த செக்டார்ஸை வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்பான். சரிங்களா. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமியோட அந்த பொருளாதாரத்தோட வகைகளை வந்து பார்க்கணும். அதாவது செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டார்ஸ். சரிங்களா. ப்ரைமரி செக்டார்னு சொல்கிறோம். அடுத்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் டெரிட்டரி செக்டார்னு சொல்கிறோம். குயினரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். சரி, இதில் என்ன கொஸ்டின்ஸு கேட்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தோட துறைகள். சரிங்களா. துறைகள் இருக்கு இல்லையா, முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் நிலை துறைகள் இருக்கு இல்லையா,
அது வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு எந்த வகையில் உதவி புரியுது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதனுடைய பங்கு என்ன, சரிங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரிங்களா, மெயின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்பான். ஓகேங்களா. ஸோ இதில் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த துறைகள் இருக்கு இல்லையா, இந்த உற்பத்தி துறைகள் இருக்கு இல்லையா, இந்த உற்பத்தி துறைகளில் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா எம்எஸ்எம்இ படிச்சிருப்பீங்க. சரிங்களா, எம்எஸ்எம்இ படிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லையா, நான் இப்போ சொன்னேன் இந்த பொருளாதார வளர்ச்சியில் இந்த துறைகள் இருக்கு இல்லையா, அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய துறைகள் இருக்கு இல்லையா, அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த எந்த துறையோட பங்கு, சரிங்களா, எந்த துறையோட பங்கு, அது எஸ்பெஷலி அது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்எஸ்எம்இயில் எந்த துறைகளோட பங்கு வந்து அதிகரிச்சுது அப்படின்னா, சரிங்களா, அதிகரிச்சது அப்படின்னா அரசாங்கத்துடைய கொள்கைகள் வந்து முழுமையாக வந்து பூர்த்தி அடைஞ்சு நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதிகரிக்கும். அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து விரிவாக வந்து நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ சமீப காலத்தில் பொருளாதார வளர்ச்சி வந்து தொழிலாளர் உற்பத்தியோட அதிகரிப்புனால வழிநடத்தப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த தொழிலாளர் அப்படிங்கிறது செகண்டரிக்குள்ளே வந்துடுவாங்க, அது நான் இப்போ சொல்கிறேன். அது வந்து அதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சார் சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக ஒரு டவுட்டுங்க சார். பொருளாதாரத்தில் கொடுக்கக்கூடிய துறைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, சரிங்களா, இது 3 மட்டும் நான் நடத்துகிறேன் சார். இந்த மானிட்டரி பாலிசியில் வந்து எல்லாமே வந்துடும். அதாவது வந்து ஆர்பிஐ ரேட்ஸ் ஆஃப் பேங்க் ரேட்ஸ் இதெல்லாம் வந்துடும். இது 3 கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் சார் இன்றைக்கி. மற்றதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் சார். நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயங்களையே திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம் சார், பார்த்துக்குவோம். ஓகேங்களா, நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்கள், பார்த்துக்கலாம். ஓகேங்களா சார். ஓகே சார். சார் ஒன்று இப்போ வந்து இந்த செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமி வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, we can classify it into ஒரு 5 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். the first thing is that primary sector, செகண்ட் வந்து செகண்டரி செக்டார், அப்புறம் டெரிட்டரி செக்டார், அப்புறம் குவாட்டர்னரி செக்டார், ப்ளஸ் வந்து நம்ம குயினரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான செக்டார்ஸாக வந்து பிரிச்சிடறோம். ஸோ இந்த நம்மளுடைய எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் முதன்மை நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை துறைகளாக வந்து நம்ம வகைப்படுத்திருக்கோம். இதை வந்து இந்த துறைகள் எல்லாமே வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 செக்டார் தான். சரிங்களா, நாட்டோட பெரும்பங்கு வகிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது விவசாயத்தோட தொடர்புடைய அந்த நடவடிக்கைகளை அடங்கக்கூடிய ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த முதன்மை துறைகள் இருக்கு இல்லையா, இயற்கையோடு சேர்ந்து செய்யக்கூடிய துறைகள் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் எக்கானமி அப்படிங்கிறது. இதை கடந்து இதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய, சரிங்களா, இது முதல்நிலை உற்பத்தி பொருள், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை உற்பத்தி பொருள், இந்த பொருளை பயன்படுத்தி நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அந்த தொழில்கள் எல்லாமே வந்து அந்த தொழில்கள் எல்லாமே அடங்கும். இதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்றாம் நிலை துறைகளை பொறுத்த வரைக்கும் வங்கி இருக்கு இல்லையா, பேங்கிங் செக்டார், அதாவது வங்கியில் ஐடி சர்வீஸுமே கொடுத்துருக்கிறதே வந்து சர்வீஸ் செக்டார்ஸ்னு சொல்கிறான். அந்த சர்வீஸ் செக்டார்ஸில் கல்வி, சுகாதாரம், ஸோ இந்த மாதிரி வந்து சர்வீஸ் செக்டார்ஸ் இருக்கிறது எல்லாமே டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இந்த குவாட்டர்னரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அந்த இதில் வேலை செய்யக்கூடிய, அதாவது அறிவுசார் சார்ந்த தொழில்களில், சரிங்களா, ஈடுபடக்கூடிய மக்கள் இருக்கிற இடம் தான் வந்து அந்த குவாட்டர்னரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குயினரி செக்டாருங்கிறது ஹை லெவல் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5வது துறைன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரைமரி செக்டாரை 1ன்னு சொல்கிறான், செகண்டரி செக்டாரை 2வது நிலைன்னு சொல்கிறான், டெரிட்டரி செக்டாரை வந்து 3ஆம் நிலைன்னு சொல்கிறான், இந்த குவாட்டர்னரி செக்டரை வந்து 4ஆம் நிலைன்னு சொல்கிறான், இந்த குயினரி செக்டரை 5ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம வந்து கழுத்துப்பட்டை தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுதான் இதை கொஞ்சம் அவன் எலாபரேட்டாக கொடுத்துருக்கான். சரிங்களா, ஸோ இது ப்ரைமரி செக்டார்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து ப்ரைமரி செக்டார்னால் முதன்மை துறைன்னு சொன்னேன். இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இந்த முதன்மை துறைங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இருக்கு இல்லையா,
அந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சரிங்களா பிரிச்செடுத்து அதன் மூலியமாக அறுவடை செஞ்சு வணிகங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி செக்டார்ஸு. அதுதான் சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரைமரி செக்டார்ஸ் இன்வால்வ்டு இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தி எர்த்து. லுக் லைக் அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங்கு, அப்புறம் வந்து நம்ம ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கையோடு ஒன்றிணைந்த அந்த துறைகள் மூலிமா இயற்கையோடு ஒன்றிணைந்த அது இயற்கையில் கிடைக்கக்கூடிய இயற்கையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி அந்த வணிகம் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு சரிங்களா, இந்தியாவோட முதுகெலும்பு வந்து கிராமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராம பொருளாதாரத்துக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த ப்ரைமரி செக்டார்ஸ் தான் சரிங்களா, ப்ரைமரி செக்டார்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ நம்ம பொதுவாக தமிழில் வந்து சொல்லுவோம் என்னென்ன ஐவகை நிலங்கள் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஐவகை நிலங்கள் என்ன இருக்குது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சரிங்களா, நெய்தல், பாலை. குறிஞ்சிங்கிறது என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லைங்கிறது காடும் சார்ந்த இடமும். மருதம்ங்கிறது வயலும் வயலை சார்ந்த இடமும். நெய்தல்ங்கிறது கடலும் கடலை சார்ந்த இடமும். பாலை அப்படிங்கிறது வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த இடமும். மணல் சார்ந்த இடமும் சரிங்களா. இங்கே பாருங்கள், இது ஒன்னொன்னுலையும் நீங்கள் வந்து அந்த ப்ரைமரி செக்டார்ஸை திணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் இதை என்ன சொல்கிறீங்க, குறிஞ்சி மலை ரைட்டுங்களா. இதில் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, குறிஞ்சி மலை. இது வந்து முல்லைக்காடு சரிங்களா, முல்லைக்காடு இல்லை காடு முல்லை, முல்லைக்காடு, மருத வயல் சரிங்களா, கடல் நெய் சரிங்களா, பாலைவனம் அது பாலை மணல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா, பாலை மணல் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மலையில் என்ன அவங்க வந்து ப்ரைமரி செக்டார் என்ன பண்ணுவாங்க, மலையில் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடுலாம் வளர்ப்பாங்கல்ல. தேன் எடுத்தல் கிழங்கு வைத்தல் ரைட்டு எல்லாமே வந்து இந்த தேன் எடுத்தல் கிழங்கு எடுத்தல் எல்லாமே நேரடியாக வந்து மலையில் இருக்கக்கூடிய பொருட்களை இயற்கை வளங்களை பயன்படுத்துறது சரிங்களா. காடும் சார்ந்த இடங்களில் ஆடு மாடு மேய்க்கிறது சரிங்களா, ஆடு மாடுகள் மேய்க்கிறதுலாம் நீங்கள் இந்த அதான் சார் குறிஞ்சி இருக்கு இல்லையா, குறிஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விலங்குகளை எடுத்து பாருங்கள், தொழில்கள் எடுத்து பாருங்கள் சரிங்களா, தொழில்கள் எடுத்து பாருங்கள் முதன்மை துறையோட ஒத்துப்போகும் சரிங்களா. விலங்குகள் தொழில்கள் எடுத்து பாருங்கள் அதனுடைய முதன்மை துறையோட ஒத்துப்போகும் சரிங்களா. முல்லைன்னா காடும் மேய்ச்சலும், மருதம்னா மருத வயல்னு சொல்லிட்டான். மருத வயல்னா என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுவாங்க சரிங்களா, விவசாயம் பண்ணுவாங்க மருதத்தில். ஆமாம் தானுங்களே, வயலில் தானே விவசாயம் பண்ணுவோம், காட்டில் விவசாயம் பண்ணுவோம் சார், காட்டில் விவசாயம் பண்ணுவோம், வயலில் விவசாயம் பண்ணுவோமா பார்த்தீங்களா. வயல் சார், வயல் தானே. பாருங்க நல்லா பாருங்கள், முருகன் மலை மேலே இருக்கார் ஓகேவா, முருகன் இங்கே தான் மலை மேலே இருக்கார், முருகன் மலை மேலே இருக்கார். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, மலை சார்ந்த இடம். முருகன் குறிஞ்சி மலையில் இருக்கார். குறிஞ்சி மலைக்கு கீழே இறங்கி வந்தாருன்னா அடிவாரம் இருக்கும் சரிங்களா, அடிவாரம்லாம் காடாக இருக்கும். காடை கடந்து சரிங்களா, காடு இது வந்து காடு. முருகன் வந்து குறிஞ்சி மலையில் இருக்கார் சரிங்களா, மலையிலேருந்து கீழே இறங்குறாருன்னா இறங்கின உடனே அடிவாரத்தில் காடு இருக்கும், காடும் சார்ந்த படமும் இருக்கும் சரிங்களா. அங்கே வந்து முல்லைக்கொடி சரிங்களா, முல்லைக்கொடி அவங்க தான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. இதை காட்டை கடந்தீங்கன்னா, காட்டில் கடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா வயலாக இருக்கும் சரிங்களா, வயலாக இருக்கும். இங்கிட்டு வரைய முடியல, இது இங்கிட்டு போடுறேன். வயலாக இருக்கும் சரிங்களா, வயலில் தண்ணிலாம் நிற்கும் சரிங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத வயல், அது பேர் மருத வயல். அங்கே எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா, இவங்க என்ன தண்ணியை வச்சு பயன்படுத்தி பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஆற்று தண்ணி இல்லை கிணறு தண்ணி சரிங்களா. அது இருக்கக்கூடிய ஆற்று கிணறு இல்லை ஆறுன்னு இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆற்று தண்ணி இல்லை கிணறு தண்ணி, இதை ரெண்டு வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இந்த தண்ணிலாம் நேராக எங்கே போகும் அப்படின்னா, பாலைவனம் இருக்குல்ல, பாலைவனத்துக்கு போகாது, நேராக கடலில் தான் போய் கலக்கும் சரிங்களா. நேராக எங்கே போய் கலக்கும்னா, நீங்கள் விவசாயம் பண்ணீங்க டெல்டா இருக்குல்ல, டெல்டா தண்ணி எங்கே போய் கலக்கும், டேரெக்டாக போய் கடலில் தான் கலக்கும் சரிங்களா. கடலில் கலந்தது அப்படின்னா, அங்கே கடலில் என்ன பண்ணுவாங்கன்னா
கடலில் வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு மீன் பிடிப்பாங்க. சரிங்களா? கடலில் நெய் ஊற்றி மீன் பிடிப்பாங்க. அதுதான் மீன் பிடித்தல் தொழில். சரிங்களா? மீன் பிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிடிச்ச மீனை ரைட்டுங்களா, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் இருக்குல்ல, மணலில் வந்து காய வைப்பாங்க. காய வச்சா அது கருவாடாயிடும். சரிங்களா? இந்த கருவாட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே பாலைவனத்துக்கு என்ன பறவை, அந்த பறவை வந்து கொத்தி எடுத்துகிட்டு போகும். இவ்வளோ தான். இது ஃபுல்லாமல் இது எல்லாம் ப்ரைமரி செக்டர். இப்போ நான் சொன்னது பூராமே ப்ரைமரி செக்டர். சரிங்களா? நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ரைமரி செக்டாரு. இதுதான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ப்ரைமரி செக்டராக தான் முழுசாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியலை வச்சு நீ எக்கனாமி பண்ண அப்படின்னா அது ப்ரைமரி செக்டர். ஓகேங்களா சார்? இவ்வளோ தான். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை மட்டும் சொல்லிட்டீங்களே, இந்த சிறு பொழுது பெரும்பொழுதெல்லாம் சொல்கிறான், அதெல்லாம் என்ன? இதில் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ எப்போ வந்து இதில் என்ன சிறு பொழுது என்ன பெருபொழுது அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை இது சார் இருக்குது? நான் இப்போ அடுத்ததுக்கு வரேன், செகண்டரி செக்டாருக்கு வரேன். நீங்கள் இப்போ இது சொன்னீங்கன்னா அதுவும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ சிறு பொழுது பெருபொழுது இருக்குல்ல சார், ஒரு வருஷத்துக்கு எப்படி நம்ம சிறு பொழுது பெரும்பொழுது கால்குலேட் பண்ணுறோம்? வருஷத்துடைய 6 கூறுகள் பெரும் பொழுது. வருஷத்தோட என்ன சார் சொல்கிறீங்க? கூறுகள் சார், 6 கூறுகள் பெரும் பொழுது. 2 மாசமா சேர்த்து 2 மாசமா இருக்கும் சார். அப்படியா? சரி இருங்க, எந்த இடத்துல எழுதுறது கூட இடம் கிடையாது. வேறு பக்கம் எழுதினாலும் புரியாது. சரி இருங்க, நான் இதே அழைச்சிட்டு கூட எழுதுகிறேன். இந்த இடத்துல எழுதுகிறேன். சரி சொல்லுங்கள், சித்திரை வைகாசி சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சார் சித்திரை வைகாசி சொல்கிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் என்ன காலம் ஏதாவது சொல்கிறீங்களா? ஆரம்பிக்கலாம் சார். காறு காலத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா? சித்திரை வைகாசி வேணாமா உங்களுக்குப்பா? நீங்கள் சித்திரை வைகாசி சொன்னீங்கன்னா தானே புரியும் ஃபஸ்ட்டு. சரி நீங்கள் தமிழ் மாதங்கள் சொல்லுங்கள். சித்திரை சொல்லுங்கள். சித்திரை சித்திரை வைகாசி நெய்தலுங்களா? புரியல. நெய்தலுக்கு சித்திரை வைகாசி அதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஆர்டர் வரும் சார். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி அந்த ஆர்டர் அப்படியே ஏன் சாமி கஷ்டப்படுறீங்க? நீங்கள் மாதத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செகண்டரி செக்டார் பூரா அதில் சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா செகண்டரி செக்டார் சொல்லிடுவேன். சரி சித்திரை வைகாசி சரிங்களா? சித்திரை வைகாசி, அப்புறம் ஆனி ஆனி ஆடிக்கு அப்புறம் ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி அப்புறம் ஐப்பசி கார்த்திகை ஐப்பசி கார்த்திகை. அம்மா கரெக்டாக சொல்லுங்கள், தப்பாகப்பா சொல்கிறாதீங்க, ஷார்ட்கட் வராது. ஐப்பசி கார்த்திகை சரிங்களா? அப்புறம் மார்கழி தை. சரிங்க சார், மார்கழி தை. இவ்வளோ தானே? கரெக்டு தானே? மார்கழி தை, மாசி பங்குனி மாசி பங்குனி. அப்புறம் சரி மாசி பங்குனி 12 மாதம் வந்துருச்சுங்களா? சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சரிங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எப்போ வந்து இலெல்லாம் உதிரும்? எப்போ இலை உதிரும்? சித்திரை வைகாசி. சரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே சொல்லுங்கள். நீங்கள் சரி நீங்கள் அந்தளவு கூட வேணாம், நீங்கள் நம்ம தெரிஞ்சதுலேருந்தே பேசுவோம். ரைட்டுங்களா? பனி எப்போ பெய்யும்? பனி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அங்கேருந்தே சொல்லுங்கள். மார்கழி மாதம் பனி ஆரம்பிக்கும். கரெக்டு தானே? மார்கழி மாதம் பனி ஆரம்பிக்கும். அப்போ வந்து முதல்ல மார்கழி மாதம் தான் ஆரம்பிக்கும். அதுதான் மார்கழி மாதம் தான் முதல் ஆரம்பிக்கும். அப்போ முன்பனி பின்பனி. கரெக்டுங்களா? முன்பனி போட்டால் அதுக்கு பின்னாடியே பின்பனி போட்டுடணும். வெயில் எப்போ சார் அடிக்கும்? எதில் சார் அடிக்கும்? சித்திரை வைகாசியில் அடிக்குமா? சரி சரி ரைட்டு, விட்டுருங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ரைட்டு. குளிர் எப்போ நமக்கு ஆரம்பிக்கும்? குளிர்காலம் எப்போ ஆரம்பிக்கும்? ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் எப்போ ஆரம்பிக்கும்? கார்த்திகை மாதம்னா, அதாவது ஐப்பசி மாதம் அடமழை பெஞ்ச உடனே குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? குளிர்காலம். சரிங்களா? இது குளிர்காலம். அப்போ இது கார்காலம். சரிங்களா? கார்காலம், இது குளிர்காலம். சரிங்களா? நம்ம சித்திரை மாதம் வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டோம். வெயில் அடிச்சதுனா தான் இலையில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து இதில் இருக்கக்கூடிய இதில் இருக்குன்னா நம்ம மரங்களில் இருக்கக்கூடிய இலெல்லாம் உதிர்ந்து விழுவோம். அப்போ அது பேர் என்ன சொல்கிறான்னா இளவேநீர். சரிங்களா? இளவேநீர் முதுவேநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இளவேநீர் முதுவேநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்களா?
நீங்கள் உங்களுக்கு பொதுவாக எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த கார் காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆவணி புரட்டாசி கார் காலம் இருக்குல்ல, கார் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த அதுக்கான சிறு பொழுது. சரிங்களா? இந்த கார் காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்படி படிக்கிறத காட்டிலும் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா? இதில் வந்து சர்வீஸ் சம்மந்தமான ரைட்டு சிறு பொழுது, இது நீங்கள் பெரும் பொழுது விட்டுருங்க. சிறு பொழுது சொன்னால் தான் சர்வீஸ் புரியும். சரிங்களா? பெரும் பொழுது சொல்லிட்டேன் எல்லாமே. இப்போ சிறு பொழுதுக்கு நான் வரேன். சிறு பொழுது ஒரு 12 மணி நேரத்தை எப்படி சார் பிரிக்கலாம்? ஒவ்வொரு எத்தனை மணி நேரமாக பிரிப்போம்? நம்ம 4 மணி நேரமாக தானே பிரிப்போம். 4 மணி நேரம் தானே சார் பிரிப்போம். கரெக்டு தானுங்க? சரிங்க சார். காலை மாலை. காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 6 காலை மாலை 6 to 10. எந்த ஷிஃப்ட்டு சார் போவீங்க நீங்கள்? காலை 6 மணிக்கு எந்த ஷிஃப்ட்டு போவீங்க? காலையில் 6 மணி, சாயங்காலம் 6 மணி. ஷிஃப்ட்டு கணக்கு சொல்லுங்கள். 8 மணி நேரமாக பிரிக்கிறோமா? 24 ஹவர்ஸை 8 மணி நேரமாக பிரிக்கிறோம். அதுதான் செகண்டரி செக்டார்ஸ். அதுதான் என்ன சொல்கிறோன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் செகண்டரி செக்டார்ஸ். இதில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் சர்வீஸ் செக்டார்ஸாக தான் இருக்கும். சர்வீஸ் செக்டார்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் கணக்கில் தான் வேலை செய்வாங்க. சரிங்களா? ரைட்டு. காலை மாலை ஓகே 6 to 10. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன இருக்குது காலை மாலைக்கு அப்புறம்? சரி, அதுக்கு காலை மாலை சொல்லிட்டீங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் நண்பகல் இருக்கு இல்லையா? நண்பகல் இந்த 10 மணிக்கு அப்புறம் தானே வரும் நண்பகல். சரிங்களா? நண்பகல்னு வச்சுக்கோங்க. நண்பகல் எதில்? நண்பகல்ங்கிறது 10லேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும்? 10லேருந்து எவ்வளோ நேரம்? 10 to 2 வரைக்கும். இப்போ பகல் 10 to 2 சொல்லிட்டீங்க. அப்போ வந்து நைட்டு 10 to 2 சொல்லணும்ல? கரெக்டு தானே? இப்போ பகல் சொல்லிட்டீங்க, பகலில் 10 to 2. இப்போ நைட்டு 10 to 2 அது பேர் என்ன? சரி, ஜாமம் போட்டோன்னா சரி, யாமம். நீங்கள் ஜாமம்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த பாருங்கள், நண்பகலை நன்னு எடுத்துடணும். சரிங்களா? பகல் ஜாமம். சரிங்களா? நண்பகல் ஜாமம் 10 to 2. பேய் எப்போ வரும்னா ஜாமத்தில் தான் வரும். அதுதான் அந்த 1 மணிக்கு பேய் வரும்னு சொல்கிறோம்ல. ராத்திரினாலும் 1 மணிக்கு பேய் வரும், பகல்னாலும் 1 மணிக்கு பேய் வரும். அப்படி தானே சின்ன வயசில் சொல்லுவாங்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது? 12 to 1 தானே பேய் வரும். ஆமாம், ஜாமத்தில் பேய் வரும். சரிங்களா? இதெல்லாம் ஷிஃப்ட் கணக்கு சார். நீங்கள் இப்போ நான் சொல்கிறது பூரா ஷிஃப்ட் கணக்கு. 8 மணி நேரம் கணக்கு பண்ணிங்கன்னா 2 இதை வந்து இப்போ காலையும் நண்பகலையும் 6 to 2 வரைக்கும் போட்டிங்கன்னா ஒரு ஷிஃப்ட் வரும். நீங்கள் அதை தான் சொல்கிறேன் நான். சரி, ரைட்டு. ஜாமம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜாமத்துக்கு அப்புறம் 2 மணி ஆயிடுச்சு. இப்போ 2 மணிக்கு மேலே 2 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் போடணும்? திருப்பி 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இது என்னன்னு சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம் சார்? வைகரை. இந்த பாட்டு தான் சார் நான் வைகரையா? 2 to 6 வந்து நான் மாலை நினைச்சிட்டேன் சார். வாட் டு யூ மீன்? நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், சார் ஒரு செகண்ட் இருங்க சார், ஒரு செகண்ட் இருங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு செகண்ட் இருங்க. காலையில் சொல்லிட்டீங்க, பகலில் சொல்லிட்டீங்க. சரிங்களா? இப்போ பகலில் 10 to 2 வந்துருச்சு. இப்போ 2 to 6 சொல்கிறோம். திருப்பி 2 to 6 எத்தனை மணிக்கு வரும்? ஏஎம்மில் எத்தனை? காலையில் தாங்க, வைகரை தானங்க வரும். ஆமாம், வைகரைக்கு ஏற்பாடு பண்ணணும். சரிங்களா? வைகரைக்கு ஏற்பாடு பண்ணணும். 2 to 6 நைட் ஷிஃப்ட்டு. இந்த 8 மணிக்கு மேலே போனாவே நைட் ஷிஃப்ட் சொல்கிறோம்ல, அது. இது ஒன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு காலம் இருக்குது இல்லையா? அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தூத்துக்குடியில் போய் ஷிஃப்ட் கணக்கு பார்க்குறீங்க, வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஓரியன்ட் கம்பெனி நிறைய இருக்கும். சரிங்களா? ஃபிஷ் ஓரியன்ட் கம்பெனி இருக்கும். ப்ளஸ் வந்து வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்கும். அப்போ காற்றாலை சம்மந்தப்பட்ட உற்பத்தி செய்யப்படக்கூடிய, இல்லைன்னா மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் அங்கே இருக்கும். சரிங்களா? இயற்கையோட அந்த கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அதில் வந்து அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து அதிகமாக இருக்கும். அப்போ காற்றாலை சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் அங்கே இருக்கும். அப்போ கரண்ட் தயாரிக்கிறதுக்கான காற்றாலை சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் அங்கே இருக்கும். சரிங்களா? கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபிஷ், அதாவது மீன் சார்ந்த தொழிலகங்கள் அங்கே இருக்கும். அந்த கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஷிஃப்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ எல்லாம் இண்டஸ்ட்ரி பூராமே 8 மணி நேரம் தானே வேலை செய்கிறாங்க. நீங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு தான் நான் காலை மாலை பகல் ஜாமம் வைகரை ஏற்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் வேறு எப்படி உங்களை லிங்க் பண்ணி கேட்பாங்க, என்ன மாதிரி லிங்க் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா, பெரும்பொழுது சிறுபொழுதுக்குரிய திணைகள் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா?
பெரும்பொழுது சிறு பொழுதுக்கு திணைகள் கேட்பாங்க. நீங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் சொன்னீங்க இல்லையா, அந்த முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்லாம் இருக்கும். பொதுவாக வந்து மருதம் நெய்தல் இருக்கு இல்லையா, மருதம் நெய்தல் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக காட்டுக்கு போவான், பார்த்தா தெரியும். வருஷம் ஃபுல்லாக மீன் பிடிக்கவும் போவான், பார்த்துருக்கீங்களா? வயலுக்கு போகிறோம் வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷத்தோட 12 மாதமும் வயலில் போய் வேலை செய்வான். அதே மாதிரி மீன் பிடிக்கிறான்ல, மீன் பிடிக்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா கடலில் வருஷம் ஃபுல்லாக போவான். மீன்பிடி தடை காலம் ஃபுல்லாமல் மீதி எல்லா காலமும் போவான், வருஷம் ஃபுல்லாக போவான். அப்போ 6 பொழுதுகளும் வந்து பெரும்பொழுதுகளும் பொருந்தக்கூடிய இதுதான் வந்து இந்த மருதமும் நெய்தலும். சரிங்களா? நெய்தலும் இது எதோட ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டாரோட ரிலேட் பண்ணியிருக்கோம். அவன் தான் எல்லா காலமும் வந்து வேலைக்கு போயிட்டே இருப்பான். சரிங்களா? இது நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பிரைமரி செக்டரோடய நீங்கள் தொடர்புபடுத்திக்கங்க. நீங்கள் 3ஆம் துறையை வந்து தொடர்புபடுத்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ரைட்டுங்களா? சரி, இதுக்கு என்ன சிறு பொழுது அப்படின்னா மருதம் இருக்கு இல்லையா, மருதம். இப்போ நம்ம காட்டுக்கு எத்தனை மணிக்கு போவோம்? காட்டுக்கு எத்தனை மணிக்கு? காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா போவோம். வயலுக்கு போகிறவங்க விடிஞ்சதுக்கப்புறமா போவாங்க. பார்த்தீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. விடிய காத்தால 4 மணிலேருந்து வைகரையிலேயே காலையிலேயே எந்திரிச்சு, நம்ம காலையிலங்கிறத 6 மணின்னு சொல்கிறோம், ஆனால் விடியறதுக்குள்ளேயே வந்து வயலுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி மீன் பிடிக்கிற ராத்திரில தான் போவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 to 6 தான் போவாங்க. இந்த 2 to 6 தான் காலையிலேயே. இவங்க ராத்திரியில் போவாங்க, இவங்க காலையில் போவாங்க. வித்தியாசம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 2 to 6 தான் கிளம்பி போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் சார். சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து இப்போ செகண்டரி செக்டர் எடுத்துக்குவோம். செகண்டரி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2ஆம் நிலை துறைகள் இருக்கு இல்லையா, இந்த 2ஆம் நிலை துறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை துறைகளோட சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? முதன்மை துறையில் இதை வந்து இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருள்களை வந்து புதிய வடிவங்களாக சரிங்களா மாற்றி தொழில்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை வந்து யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தொடர்புடைய பொருளாதாரத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த செகண்டரி செக்டாரில் எல்லாமே வரும். சரிங்களா? எல்லாமே வரும் அப்படின்னா ஆட்டோமொபைல் ஆகட்டும், இதில் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லை, ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே வரும். ரைட்டுங்களா? ஜவுளின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் ஜவுளித்துறைன்னு சொல்கிறோம் இல்லையா, டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் இந்த டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த எல்லா தொழில்களும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன வரலாம் அப்படின்னா, என்ன நீங்கள் எல்லாம் சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இப்போ வந்து எஃகு, இரும்பு, சரிங்களா, இண்டஸ்ட்ரி முதன்மை துறைகளை சார்ந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய முதன்மை பொருட்களை கொண்டு புதிய பரிணாமங்களை வந்து தொழிலகங்கள் பொறுத்து வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த குட்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ப்ரைமரி செக்டாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி செக்டார் தான் பெரும்பங்கு வகிக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நிலைத்துறை. இந்த 3ஆம் நிலைத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரைமரி செக்டாரையும் செகண்டரி செக்டாரையும், என்ன பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டரு, இவன் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை, அதாவது இவன் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வணிகம் பண்ணுறான். இந்த பொருளோட ஒரு மாற்று பரிணாமத்தை வச்சு இவன் எக்கனாமி பண்ணுறான். இது ரெண்டுக்கும் இடையில, சரிங்களா, இது ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அவன் கன்சியூம் பண்ணுறான் பாருங்கள். சரிங்களா? கன்சியூம் பண்ணுறாங்க. அந்த கன்சியூம் பண்ணுறதுக்கான சர்வீஸை கொடுக்கறது தான் டெரிட்டரி செக்டார். ஒரு உதாரணத்துக்கு நான் தக்காளி உற்பத்தி பண்ணுறேன். சரிங்களா? தக்காளி உற்பத்தி பண்ணுறேன். ரைட்டுங்களா? டன் கணக்கில் தக்காளி உற்பத்தி பண்ணுறேன். இந்த தக்காளியை வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கம்பெனி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தக்காளி சாஸாக கன்வெர்ட் பண்ணுறான். சாஸாக க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தக்காளி உற்பத்தி பண்ணுற ஒசூரில், அதாவது பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒசூரில் உற்பத்தி பண்ணுற இந்த தக்காளியை நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் திருச்சியில் வந்து அந்த கம்பெனி வச்சுருக்கேன். எங்கள் திருச்சியில் வந்து இதெல்லாம் சாஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். தக்காளியை சாஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே இருக்கிற தக்காளி வந்து இங்கேருந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா, பண்ணணுமா இல்லையா, இங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த கம்பெனி இங்கே இருக்கிற இந்த சாஸ் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ரைட்டா? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒசூர்லேருந்து சரிங்களா திருச்சிக்கு வந்து இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இயற்கை முறை, அதாவது விவசாயத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இனங்களை, அந்த பொருட்களை வந்து
எங்கள் திருச்சியில் வச்சு நான் சாஸை ரெடி பண்ணுறேன் இல்லையா இண்டஸ்ட்ரியில், அங்கே கொண்டுட்டு வரணும். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து முக்கியத்துவம் பெறுது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த முதன்மை துறைக்கும் இண்டஸ்ட்ரிங்கிற இரண்டாம் துறைக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, சொல்கிறோம். இதே தான் எல்லாமே. சரிங்களா, இதே தான் எல்லாமே. ஒரு பேங்கிங் எடுத்தீங்க அப்படின்னா பேங்கிங்கு. ஸோ இப்போ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் தான் இது. வந்து இந்த பணம் சார்ந்த மூலதனங்கிறது இதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றும் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறான் இவன், இந்த உற்பத்தி பண்ணுற பொருளை என்ன பண்ணுறான் அப்படின்னா பணமாக கன்வெர்ட் பண்ணுறான். இவன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான், இவனும் பணமாக கன்வெர்ட் பண்ணுறான். ரெண்டு பேரும் இந்த பணத்தை இங்கே கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா இவங்க உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு பணத்தை கொடுத்து இந்த பொருளை வாங்குது. இவன் அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறான்னா இவன் உற்பத்தி பண்ணுற பொருளை அவன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து திருப்பி நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணுறான். ஸோ இதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து பேங்கிங்கு. சரிங்களா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செக்டாருமே, ஐடி சர்வீஸ் ஆகட்டும், டூரிசம் ஆகட்டும், ஸ்டோரேஜ் கம்யூனிகேஷன் ஆகட்டும், டெரிட்டரி செக்டார்னா வி மே ஆல்சோ கால் இட் அ சர்வீஸ் செக்டார். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா, போதுமானது. இது வந்து செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த செயல்பாடுகள்லாம் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாட்னரி. இந்த குவாட்னரி செக்டார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 3 செக்டார்ஸ் பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி இருக்கு இல்லையா, இந்த செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, சரிங்களா, டெவலப் பண்ணுறதுக்காக ரிசர்ச் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எப்படின்னா அறிவு சார்ந்த தொழில் விஷயங்களை செஞ்சு அறிவு சார்ந்த அந்த விஷயங்களை செஞ்சு 3 துறைகளையும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு துறையாக செய்யக்கூடிய அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சரிங்களா, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு இருக்கு இல்லையா, அந்த செயல்பாடுகளை செய்கிறவங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குவாட்னரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் நாலேஜ் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கன்சல்டன்சி, ஆர்என்டி இது எல்லாத்தையும் சொல்கிறானுங்க. சரிங்களா, லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து குயினரி செக்டாரு. இந்த குயினரி செக்டார்ஸுங்கிறது வந்து டெசிஷன் மேக்கிங், அதாவது வந்து கவர்மெண்ட் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எதெல்லாம் இருந்தாலும் ஹை லெவல் டெசிஷன். ஒரு உதாரணத்துக்கு ஜட்ஜ் இருக்கார், சரிங்களா, ஜட்ஜ் இருக்கிறாரு, இல்லை பிரதமர் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குயினரி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. சரிங்களா, இதில் வந்து ஒன்றொன்றுலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலர் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்ப்போம். சரிங்களா, ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். ப்ளூ காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ப்ளூ காலர், ஒயிட் காலரு. பொதுவாக ப்ளூ கலர்னால் மேனுவல் லேபர் ஜாபு, இல்லைன்னா ஹவர் பேஸ்டு வேஜஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்கள சொல்லுவாங்க. அப்புறம் ஒயிட் கலரு, கோல்டு காலரு, சரிங்களா, க்ரீன் கலர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலரில் எல்லாமே இதில் சொல்லுவாங்க ஒன்றும். சரிங்களா, ஸோ அதை மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா, இந்த செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமி வந்து ஒரு மெயின்ஸு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக். இது நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். சரிங்களா, ஸோ அப்புறம் அதில் வந்து இந்த ஃப்ரண்டேரியர், அதாவது பிபிஎஃப்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரண்டேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வு இருக்கும். இந்த கர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த கர்வுங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா 2 விஷயந்தான். சரிங்களா, மேக்ஸிமம் காம்பினேஷன் ஆஃப் 2 1 குட்ஸ் ஆர் சர்வீசஸ். சரிங்களா, 2 குட்ஸ் ஆர் /services an economy can produce with available resource and technology. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு, சரிங்களா, நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரண்டீரியர் அப்படிங்கிற கர்வு. இதனுடைய கீ கான்செப்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஓரலாக இதை மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா, இது கான்செப்ட்டு. இதெல்லாம் சேஃப்லாம் கொடுத்துருப்பான், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இந்த குஸ்னர்ஸ் கர்வ் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம மைண்டப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து நோபல் ப்ரைஸ் பெற்றவர். இந்த குஸ்னர்ஸுங்கிற ஒரு நோபல் ப்ரைஸ் பெற்றவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி பெர் கேப்ஷா, அதாவது ஒருத்தரோட தனிநபர் வருமானம், எக்கனாமிக் க்ரோத்தில் கூடிய தனிநபர் வருமானத்துக்கும், சரிங்களா, இன்கம் இன்இக்வாலிட்டிக்கு இருக்கக்கூடிய கர்வை வந்து வரைஞ்சிருப்பார். கர்வை வந்து சொல்லியிருப்பார். ஒரு யூ ஷேப், அதாவது யூவை வந்து 3 போட்டால் போட்டிருக்கோம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேஃபை வந்து இவர் வந்து வரைஞ்சிருப்பார். அதுதான் சொல்லுவாங்க குஸ்னர்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இஸ் நத்திங் பட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ரிலேஷன் பிட்வீன்
நான் இப்போ தான் சொன்னேன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் இன்கம் இன்இக்வாலிட்டி. சரிங்களா? இது என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமி டெவலப் ஆகும். எக்கனாமி டெவலப் ஆகும், இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆக, இங்கே பார்த்தீங்களா இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் டிக்ரீஸ் ஆகும் இன்இக்வாலிட்டி. சரிங்களா? இது வந்து ஒரு யூ மாதிரி, ஒரு தலையில் போட்ட யூ மாதிரி இதை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குது. ஒன்று ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கருவை தான் இந்த இடத்துல திருப்பி அவன் சென்டென்ஸாக போட்டிருப்பான், வேறு ஒன்றும் இதில் இருக்காது. சரிங்களா? சரி, ரைட்டு.